நெல்சன் தயாரிப்பில் சிவபாலன், முத்துக்குமார் இயக்கத்தில் கவின் நடிக்கும் பிளடி பெகர் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அது ஒரு லைஃப், அதெல்லாம் யாருக்கு அமையுமோ அமையாதோ தெரியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். முதல் சம்பளம்னாக்கா அது. வணக்கம் வணக்கம் ராம்ஜி சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். பட்டின பிரவேசம் இல்லையா? பட்டின பிரவேசத்துக்கு முன்னாடி நீங்க டெல்லி பிரவேசம். ஆமாம், டெல்லி பிரவேசத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிறந்த ஊர்லேருந்து நம்ம வரலாம் சார். வாங்க. ஆமாம் சார், உங்கள் இந்த நெல்லை சீமையை சொல்லுங்கள் சார். நான் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் கீழப்பாவூர். ஆமாம், கீழப்பாவூர். அதான் எங்கள் அம்மா ஊர். நான் அங்கே பிறந்தேன். சரி சார். அப்புறம் எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அதனால் நாங்கள்லாம் தவறினாலும் தவறாலும் அப்பா வீட்டுக்கு தானே போயாகணும். ஸோ அது வல்லநாடு. அங்கே போயிட்டேன். வல்லநாடுங்கிறது வந்து திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் போகிற வழியில் உள்ள ஒரு ஊர் வல்லநாடு. அங்கே போயிட்டேன். அங்கே தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு. ஆமாம், ஸ்கூல்லாம் அங்கே தானே சார்? ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அங்கே தான் படித்தேன். வல்லநாடு ஸ்கூல் தான். ஆமாம். அதுக்கப்புறம்தான் மேற்கொண்டு படிக்கிறதுக்காக மதுரைக்கு அனுப்பினார் எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பா தான் மூத்தவர் குடும்பத்தில். எங்கள் அப்பாவுக்கு அம்மா தவறி போனதுனால அவங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் சித்தி இருந்தாங்க, குழந்தைகள்லாம் இருந்தாங்க. அதனால் இப்போ நான் மூத்த காலத்தில் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி போயிடுவா. என் தம்பி வந்து ஊமை, வாய் பேசாத, காது கேட்காத ஊமை பிறவியிலே இன்னைக்கு வரைக்கும். அதனால் அவன்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரே ஆள் நான் தான் இப்போது இந்த 2வது ட்ரெயினில் உள்ள மக்களை கூட்டு நான் தான். அதுக்காக எங்கள் அப்பாவுடைய பிரதர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தாங்க. 2 பேர் டிவி சேனல் வேலை பார்த்தாங்க. ஒருத்தர் தமிழ் ஆசிரியராக இருந்தார். அப்பா என்ன பண்ணார்? அப்பாவும் ஆசிரியர் தான். அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். நல்ல பேர் எங்கள் அப்பாவுக்கு. அதாவது அந்த ஊரில் எல்லா ஜாதிக்காரங்களும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் எங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள் சார். மகாதேவன். எல்லாரும் மாதுயர்பாங்க. அங்கே எல்லாருக்கும் தெரியும். வல்லநாடு மாதுயர்னா எல்லாருக்கும் எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர் ஆசிரியர். அதனாலேயும் நல்ல எல்லா பசங்களையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுவார். எங்களுக்கு கொஞ்சம் அப்போ கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது இல்லை. ஆமாம், இந்த ஜாதி கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது இல்லை. ஆமாம். அப்போ கூட எங்கள் அப்பா அதை பற்றி மதிக்காமல் எல்லாரையும் வீட்டில் கூட்டி சாப்பாடு போடுவார், டீ குடிப்பார், பேசுவார். அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆமாம். அதனால் அவருக்கு நல்ல பேர் இருந்தது. அவர் வந்து தம்பிகிட்ட சொல்லி இவனுக்கு ஏதாவது வாழ்க்கையை வழி பண்ணி கொடுறா, இவன் சம்பாதிச்சா நம்ம குடும்பம் நிற்கணும் அப்படின்னு அனுப்புனாங்க. நான் கொஞ்சம் படிப்பில் சுமார் தான். அதனால் என்னுடைய மார்க்குக்கு காலேஜில் போக முடியல. அதனால் எங்கள் சித்தப்பாலாம் என்ன பண்ணாங்க, நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் படி, வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ மதுரையிலேயே நான் ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் படித்து கொஞ்ச நாளைக்கு டிவிஎஸில் வேலை கிடைச்சிது. முதல்ல வேலை பார்த்தது டிவிஎஸ் தான். மதுரையில். ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்தேன் மதுரையிலே. ஆமாம். அது ஒன்றும் பெரிய 52 ரூபா சம்பளம் மாதம். 52 ரூபா. 52 ரூபா சம்பளம். காலம்பரை 8 மணிக்கு போனால் 6 மணிக்கு விட்டுருவார். இந்த மத்தியானம் லஞ்சு டைமுக்குள்ள 1 to 2. ஆமாம். அப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஆனால் 2 வந்துடணும். இல்லை நான் போகல, ஒரு 1/2 hour பிரேக் கொடுத்தா போதும், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னா அவரே சாப்பாடு போட்டுருவார். பரவாயில்ல. அதனால் நான் என்ன அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வேலை பார்ப்பேன். ஈவினிங் 6 மணி வரைக்கும் வேலை. 6 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும் வேலை பார்த்தா அங்கே ஒரு எதிர்த்தாப்பில் ஆரிய பவன் ஹோட்டல் இருக்கும். சரி. அங்கேருந்து பூரி இட்லி எல்லாம் வரும். சரி. அந்த காலத்து பூரி இட்லிலாம் ரொம்ப அமோகமான சாப்பாடு. ஆமாச்சே. அதுக்கு ஆசைப்பட்டு நான் என்ன பண்ணுவேன், அங்கே 8 மணி வரைக்கும் உட்காந்துருவேன். 6லேருந்து 8 வேலை பார்த்துருவேன். காலம்பரை 5 மணிக்கு நான் சைக்கிள் ஒன்று எங்கள் சித்தப்பா வச்சுருந்தார். சரி. ராயல் என்ஃபீல்டு சைக்கிள். அதில் புறப்பட்டேன்னா 5 மணிக்கு கிளம்பினேன்னா 6லேருந்து 7 வரைக்கும் டைப்ரைட்டிங், 7லேருந்து 8 வரைக்கும் ஷார்ட் ஹேண்ட். சரி. 8:15 அங்கே போயிடுவேன். கிடைக்கும், ஜவுளி கிடைக்கும். அது ஷர்ட்டு கடை, துணி கடை. அங்கே போய் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் சாயந்தரம் நைட்டு முடியறதுக்கு 8 ஆகும்.
அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். சாப்பிட்டு சாப்பிட்டாச்சே அங்கே ஒன்றுமே இனிமேல் ஒன்றும் இல்லை வருவேன். அதுக்குள்ளே வீட்டுக்கு எல்லோரும் படுத்து தூங்கிடுவாங்க. சரி. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது ஒரு லைஃப். அதெல்லாம் யாருக்கு அமையுமோ அமையாதோ தெரியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். முதல் சம்பளம்னாக்கா அது 52 ரூபா தான், மாதம் 52 ரூபா தான். காலம்பரி எந்திரிச்சோடனே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. சரி. எந்த ஏரியா? மதுரையில் பழங்கானத்தம். பழங்கானத்தம் டிவிஎஸ் நகருக்கு பக்கத்தில் இருக்காம அங்கே போய் அழகாக தண்ணி இறச்சி குளிச்சுட்டு அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டு வாசல்லே துணியெல்லாம் உணர்த்திருப்பேன். கணேஷ்னு பேர் இருந்து அப்புறம் கணேசனை கும்பிடலாம். அதானே. ஸோ அப்புறம் நேர வேலைக்கு போய் இதே தான் ரொட்டீன் ஒர்க்கு. அப்படி இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு லெட்டர் வந்தது. இந்திய விமானப்படையில் ஆள் சேர்ப்பு அப்படின்னு தமிழ்லேயே வந்தது. ஏர்ஃபோர்ஸில் நான் போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போனேன். செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி முதல்ல சென்னையை விட்டு கிளம்புறேன். சென்னைக்கு வந்தாச்சு. மதுரையில் மதுரையை விட்டு கிளம்புறேன். சென்னையை நான் பார்த்தது இல்லை. ட்ரெயினே விட எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு வரும்போது இந்த ஒரு ட்ரெயின் தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ட்ரெயின்லாம் தெரியாது. பஸ்ஸு கொஞ்சம் பழக்கம் உண்டு. அப்புறம் அங்கேருந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாம்பரம் போங்க, அங்கே ஒரு ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் இருக்குது. ஆமாம். அங்கே போய் ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணி நடந்துங்கன்றாங்க. ஸோ நான் இங்கே வந்து இறங்கி இங்கே நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. தாம்பரம் போய் அங்கே ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டே பெங்களூர் போகணும் அப்படின்ட்டாங்க. உடனே பெங்களூரில் ட்ரைனிங் முடித்து அப்புறம் டெல்லிக்கு போஸ்டிங். ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே டெல்லி தான். அது லைஃப் ஒன்ஸ் நான் மெட்ராஸை விட்டு கிளம்புனதுலேருந்து நல்ல லைஃப் தான். ஏர்ஃபோர்ஸ் வேலையிலேருந்து டேக் ஆஃப் தான். ஆமாம், டேக் ஆஃப் தான் இன்னைக்கு வரைக்கும். கண்டிப்பாக. அதனால் அங்கே போயிட்டு டெல்லியில் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து எத்தனை வருஷம் சார் டெல்லியில் இருந்திருப்பீங்க? நான் இருந்தது 9 வருஷம் இருந்தேன். ஆனால் ஃபிசிக்கலாக இருந்தது 5 வருஷம் தான். ஏன்னா எந்த யூனிட்லேயும் 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்க முடியாது. ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. பட் நான் ஒர்க் பண்ணது ஹெட் ஆஃபீஸில். சரி. யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த செக்ஷனே இருந்ததுனால நான் 3 வருஷத்தில் போகல. சரி. 5 வருஷம் இருந்தேன். சரி. அப்புறம் ஆஃபீஸ் வந்து கர்நாபுரம் திட்டினாரு, நீங்கள் மட்டும் எப்படி 5 வருஷம் இருக்கலாம் இந்த செக்ஷனில் இருக்கிறதுனாலயா? நோ 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 யூ டூ யுவர் போஸ்டிங், கோ, டோன்ட் பி ஹியர் அப்படின்ட்டு. ஸோ எங்கே போகலான்னு பார்த்தேன். தாம்பரத்துக்கு போகலான்னு பார்த்தேன். அப்போ யாரோ சொல்கிறேன், தாம்பரம் நீ எப்பவும் பார்க்கத்தாண்டா போகிற, நீ மெட்ராஸ்காரன், வேறு எங்கேயா ஜம்மு காஷ்மீர்லாம் பாரு, அதெல்லாம் லைஃப்பில் பார்க்க முடியாத ஊர் அப்படின்னா. ஸோ நான் ஜம்முவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். டெல்லியிலேருந்து ஜம்முவுக்கு போயிட்டேன். சரி. ஜம்முவுக்கு நம்ம போன நேரம் கொஞ்சம் ஹார்ட் டைம். ஏன்னா பங்களாதேஷ் வார் வந்துருக்கு சமயம் 71. அந்த வாரில் கொஞ்சம் அவஸ்தையெல்லாம் பட்டோம். ஆனால் வார்னால் என்ன அப்படிங்கிறத கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேருந்து எனக்கு தேசியமே உருவாச்சு. உள்ளுக்குள்ளார அந்த ஒரு எண்ணங்கள் அதிகமாகுது. ஆமாம், இல்லைன்னா ஒரு மாநிலத்தோட நான் இருந்திருப்பேன். ஆமாம். தமிழ்நாட்டை விட்டு அவ்வளோ நாடே கிடையாது, ஊரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். நான் இப்போ அப்படி சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எல்லாம் இந்தியா. ஆமாம், பாரதம். ஏன்னா நான் பார்த்ததெல்லாம் மலையாளி, கன்னடி, தமிழன், கன்னடத்துக்காரன், யூபிக்காரன், பஞ்சாப்காரன் எல்லாரையும் பார்த்தாச்சு. எல்லாரோடையும் பேசுவோம், எல்லாரோடையும் பழகுவோம். அவங்களும் கூப்பிடுவாங்க, மதராசின்னு கூப்பிட்டா கூட அன்பாக பழகுவாங்க. நாங்கள் பஞ்சாபி கம்மியார் அப்படி நாங்கள் கூப்பிடுவோம். ஆனால் ஜாலியாக இருந்தோம். அங்கே ஒருத்தர் ஷாகரா உயிருக்குங்கும்போது தான் பார்த்தேன், எங்கேயோ பிறந்து எங்கேயோ விழுந்து ஜம்முவில் வந்து ஷாகரானேன். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான். அப்போ நாடு தான் நமக்கு முக்கியங்கிற ஒரு தேசிய உணர்வு எனக்கு அப்போ தான் வந்தது. அது இன்னைக்கு வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது. நிச்சயமா இந்த தேசிய உணர்வில் தான் நான் இருக்கேன். சூப்பர். ஆமாம், கண்டிப்பாக. திருமணம் எப்போ நடக்குது? திருமணம் நான் ஜம்முவில் இருக்கும்போதே எங்கள் ஊர் கல்யாணத்துக்கு வந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு திருநெல்வேலி, அங்கே திருநெல்வேலி பக்கம் இல்லை, நாகூர் பக்கத்தில் திருநெல்வேலி தான். எங்கள் ஊர்லேயே ஒரு கல்யாணம். எங்கள் அப்பாவுடைய மாமா பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு. அவன் இருக்கிறது ஹைதராபாத்தில். சரி.
அவன் வந்திருந்தான். எனக்கு நான் ஒன்று ஒரே வயசு. கல்யாணம்லாம் ஆச்சு. அப்புறம் அவன் போயிட்டான் அவசரமாக. போகும்போது அவன் கொண்டு போக வேண்டிய பாத்திரங்கள், வெள்ளி சாமான் இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டான். நான் என் லீவ் முடிஞ்சு நான் கல்யாணத்துக்காக தான் வந்தேன். லீவ் முடிஞ்சு நான் ஜம்முக்கு போகிறேன். நான் ஜம்முவில் இருக்கேன். அப்போ யாரோ சொன்னாங்க, நீங்கள் போகிற வழி தானே, ஹைதராபாத்தில் கொடுத்துட்டு போயிருங்க. ஓ, போகிற வழி இல்லையா, ஹைதராபாத் இங்கே இருக்குது. எல்லாம் வடக்க தானே நீ, ஏன் டெல்லி வடக்க தானே இருக்கு, இதுவும் வடக்க தானே, போ வடக்க என்ன சரி சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு அதை வாங்கிட்டு நான் விஜயவாடா போய் இறங்கி விஜயவாடாலேருந்து வேறு ட்ரெயின் பிடிச்சி ஹைதராபாத் போனேன். நான் ஹைதராபாத் போன நேரமும் மோசமான நேரம். அப்போ தெலுங்கானா ஃபைட்டு, பயங்கர ஃபைட்டு உச்சத்தில் இருந்தது. 70 உச்சத்தில் இருக்குது. அள்ளி 144 தடை உத்தரவு போட்டிருக்கான். கண்டதும் சுடுறதுக்கு உத்தரவு. தெருவில் ஒரு ஆட்டோ கிடையாது, ஒரு பஸ்ஸு கிடையாது, ஒரு மக்கள் கிடையாது. நான் போய் இறங்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் நான் மட்டும் போய் இறங்குற. வெளியில் வந்து பார்த்தா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. என்னடா பண்ணுறது, எப்படி நான் போகிறது, வெள்ளி பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன், ஜாமான் மூட்டையெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது ஞாபகம் வந்தது. எங்களுக்கு எப்போவுமே இந்த டிஃபென்ஸில் உள்ளவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தனி இடம் உண்டு. ரெஸ்ட் ரூம் மாதிரி, இது ரெஸ்ட் ரூம் மாதிரி. எங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் அவங்க தீர்த்து வைப்பாங்க. அங்கே ஒரு அங்கே போயிட்டேன். அங்கே போனவுடனே நான் டெல்லியிலேருந்து வரேன்னா பயங்கர மரியாதை. ஹெட் ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னால் பயங்கர மரியாதை. நான் ஜம்முவில் இருக்கேன் சார் அப்படின்னேன். அப்போ நான் டெல்லியில் இருக்கும்போது எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்கி கொடுத்தேன் இல்லையா. ஆமாம். அதில் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து ஹைதராபாத் வந்தான். சூப்பரில் அவனை ஒய்வு சொன்னால், அண்ணா நீங்கள் எப்போ ஹைதராபாத் இருந்தாலும் என் வீட்டுக்கு வரணும் ஒரு தடவை அப்படின்னா. நேராக அவனுக்கு ஃபோன் பண்ணேன். சரி இல்லையா, நான் வந்திருக்கேன். என்ன எங்கே இருக்கீங்க? நான் ஸ்டேஷனில் இருக்கேன், வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா நான் வண்டி கொண்டு வரேன், எங்கள் வண்டியை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படி. ஏர்ஃபோர்ஸ்லேருந்தே வண்டி வந்தது, அதில் ஏறினேன். அவன் வீட்டுக்கு போனேன், ஜாலியாக இருந்தேன். அப்புறம் அந்த வண்டியிலேயே எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனேன். இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு நான் ஊருக்கு கிளம்பும்போது அவன் சொன்னான், நான் யாருக்காக இந்த கல்யாணம் பையன் ராமன்னு பேர். சரி. அவன் சொன்னான், இந்த மாதிரி எங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தி இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, திருவனந்தபுரத்தில் இருக்கா, நல்ல வெரி குட் கேர்ள், அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் தான் விதையை போட்டான். சரி. நான் அதே ஞாபகத்தில் ஜம்முவுக்கு போனேன். போனாலும் அங்கே மனசு கேட்கல, மைண்டெல்லாம் இந்த சிந்தனை. இங்கே இப்போ இவ்வளோ பார்க்கணுங்கிற எல்லாம் வந்துடுது. அப்புறம் நான் வந்தேன், லீவ் போட்டு உடனே வந்தேன். வந்து திருவனந்தபுரத்துக்கு போனேன். திருவனந்தபுரத்தில் அவ இருக்கா, எங்கள் அக்கா இருக்கா, எல்லோரும் இருக்கிறதுனால எனக்கு போகலாம். சரி. நான் போய் எங்கள் அக்கா வீட்டில் போய் தங்கிட்டு அப்படியே எங்கள் அத்தை வீட்டுக்கு சும்மா பார்க்க வர்ற மாதிரி பார்த்து இவளை பார்த்தேன். சரி. இவள்கிட்ட எல்லாம் பேசினேன். அவள் ஓகேன்னா, நான் ஓகேன்னா, கல்யாணத்துக்கு ஓகே ஆகி அதுக்கப்புறம் நான் மெட்ராஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். இது ஒரு பார்க்காமலே காதல் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அப்படிதான். ஆமாம். அப்போ பார்க்காமலே காதல் பண்ணி கல்யாணம் வெற்றிகரமான வெற்றி கல்யாணம் ஆயிடுச்சு. அதில் யாருக்கு மன வருத்தமோ அது மாதிரிலாம் இல்லை, கோபதாபங்களோ இல்லாமல் ஜாலியாக நடந்து முடிஞ்ச கல்யாணம். இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். மனைவி பேர் சார் தங்கம். பிரமாதம் சார். ஆமாம். எங்கே திருமணம் சார் நடந்தது? திருமணம் தான் எனக்கு வந்து நாகர்கோயில் பக்கத்தில் திருப்பதி சாரம்னு ஒரு ஊர். ஆமாம், திருப்பதி சாரம். அந்த ஊர்லாம் கல்யாணம். ஏன்னா நாகர்கோயில், திருப்பதி சாரம் எல்லாம் கேரளாவோடு இருந்தது. இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க பிரித்தாங்க இல்லையா. ஆமாம். அதில் மார்த்தாண்டம் வரைக்கும் தமிழ்நாடு ஆயிடுச்சு, கேரளா. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அப்படி ஆயிடுச்சு. அப்போ நாகர்கோயில், திருப்பதி சாரம் எல்லாம் கேரளாவோடு இருந்தது, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் திருவனந்தபுரத்தில் இருந்த மலையாளிஸ் எல்லாம் நிலப்புலங்கள்லாம் திருப்பதி சாரத்திலே இருக்கு. சுதந்திரம் வந்து பிரிஞ்சாலும் நிலத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு வீடெல்லாம் இருந்தது. அந்த வீட்டில் என் மாமனார் மேனேஜராக ஒர்க் பண்ணதுனால அவங்களே வீடு கொடுத்து, அவங்களே சாப்பாட்டுக்கு அரிசி கொடுத்து கல்யாணம்னா என்ன, மண்டபம்லாம் கிடையாது. நாங்கள் 4-5 வீடு கிராமத்தில் வீடை மறித்து தென்னன் கூரை போட்டுருவோம், பந்தல் போட்டுருவோம். அதுதான் கல்யாணம், பந்தல். அங்கேயே கல்யாணம் எல்லாம். அது ஒரு மாதிரி கல்யாணம். அது மாதிரிலாம் இப்போ நினைச்சு கூட பார்க்க முடியாது யாரும்.
இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனாலே 3 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சங்களாம். அப்போ ஒரு பைசா கிடையாது, ஃப்ரீயாக பண்ணோம் கல்யாணம். ஆமாம். எந்த வருஷம் சார் இது? 1974. ஓ, 74. ஆமாம். அப்போனா நீங்கள் நடிக்கவே ஆரம்பிக்கலை, ட்ராமா அது மாதிரி? நடிக்க ஆரம்பித்தேன். டெல்லியில் இருக்கும்போது இந்த பாகிஸ்தான் வார் வந்தது. அதில் அடிபட்ட ஜவான்லாம் வந்தாங்க. அவங்கள டெல்லி ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சரி. கால் போயிருக்கும், கை போயிருக்கும், உடம்பெல்லாம் ஸ்கின் மேலேருந்து எல்லாம் போயிருக்கும். பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். அவங்களெல்லாம் ஒரு கட்டில் படுக்க வச்சுருப்பாங்க. கொசு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கொசு வலை போட்டிருப்பாங்க மேலே. ஆமாம். அவங்களுக்கு பொழுதுபோக்கே கிடையாது, ரேடியோ மட்டும்தான் பொழுதுபோக்கு. அப்போ டெலிவிஷன் வரல இந்தியாவுக்கு அந்த நேரம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஏர்ஃபோர்ஸு, ஆர்மி, நேவி, இந்த 3 ஃபோர்ஸும் சேர்ந்து ஏர்ஃபோர்ஸ் ஒரு வாரம், ஆர்மி ஒரு வாரம், நேவி ஒரு வாரம் சொல்லி பிரிச்சுக்கிட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒரு வாரத்தில் ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் பஞ்சாபி, ஒரு நாள் மலையாளம் ப்ரோக்ராம் கொடுப்போம். எல்லா மொழியினரும் அங்கே இருக்கிறதுனால எல்லா மொழிக்காரர்களுக்காகவும். அவங்களுக்கு மொழியெல்லாம் தேவையில்லை, புரியாது, கவலைப்படல. அவங்க ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சார், மொழிங்கிறது இந்த மரணத்தை பற்றி யோசிக்காதவனுக்கு தான் மொழி, ஜாதி, பணம், பங்களா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஷாவுன்னு ஒன்று உண்டு, நான் என்றைக்கும் விட்டுட்டு தான் போகிறோம், எதையும் கொண்டு போகிறது இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. நிச்சயமாக அவங்களாம் அதை உணர்ந்தவன், உயிரோடு போராடி குண்டடிப்பட்டு பொழைச்சி வந்தவங்க. நிச்சயமாக. அதனால் அவங்களுக்கு தமிழன் ஒன்று தான், இந்திக்காரன் ஒன்று தான். எல்லாம் உட்காந்து விழுந்து சிரிப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் நான் பண்ணேன். அப்போ தான் நடிக்கிறதுங்கிற இதே வருது. யாரோ கட்டாயப்படுத்தி யாரோ வரல, நீங்கள் வந்து நடிங்கன்னாரு. நான் நாடகமே பார்த்ததில்லை, நடிப்புன்னு தெரியாது, என் உயிரை வாங்காதுன்னா கேட்க மாட்டேன்ட்டாரு. நீங்கள் வாங்கினாரு. நான் என்னமோ போய் நடித்தேன். என் நடிப்புக்கு நல்ல பாராட்டு வந்துடுது. சூப்பர். எப்படி வந்ததுன்னே தெரில. அதுலேருந்து நான் தொடர்ந்து நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். டெல்லியிலேயே நிறைய நாடகங்கள் போட்டேன். ஷோவுடைய ட்ராமா. நீங்களே போட ஆரம்பிச்சிட்டீங்க ட்ராமா? நீங்களே ட்ராமா போட ஆரம்பிச்சாச்சு? நானே போட மாட்டேன், அது கஷ்டம். ஏன்னா அங்கே இருக்கிற தமிழியன்ஸ் அளவு கம்மி. எல்லோரும் வரணும், ஹால் புக் பண்ணணும், ரிஹர்சல் பண்ணணும், அதுக்கெல்லாம் காசு கிடையாது நம்மள்கிட்ட. அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு ட்ரூப் ஜாயின் பண்ணுவோம். அவங்க ட்ரூப் வச்சுருந்தாங்க, அதில் ஜாயின் பண்ணிட்டோம். அவங்க வந்து ஷோவிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி அவருடைய ட்ராமா, மேஜர் சுந்தரராஜன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவர்கிட்ட ஒரு ட்ராமா. சூப்பர். இப்படி எல்லாத்தையும் வாங்கி அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு நாடகம் போட, அங்கே உள்ள ஆர்டிஸ்ட் வச்சு போட்டுறாங்க. அதுக்கு மக்கள்லாம் வருவாங்க. அப்படி பழகி நான் டெல்லியில் வந்து என்னுடைய நடிப்பை அப்போவே எல்லாரும் ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகை எல்லாம் பாராட்டுது, பார்த்தவங்க பாராட்டினாங்க. அது ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கும்போது கண்டிப்பாக சவுத்துக்கு வந்து ஆகணுன்ட்டாங்க. அதுக்காக நான் டெல்லியை ஒன்ஸ் போராடி விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டேன். ஆனால் டெல்லி அன்றைக்கி நீங்கள் விட்டாலும் இன்றைக்கி வரைக்கும் டெல்லி உங்களை விட மாட்டேங்குது. சென்னைக்கு வந்தால் வேலை கிடைக்காது. ஏன்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு வேலை கிடையாது, படிப்பு கிடையாது, ஒரு புண்ணாங்க கிடையாது. அவன் ஓட்டு மட்டும் வேணும். அது ஒன்று தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நான் அதில் பாதிக்கப்படுவேன்னு தெரியும் எனக்கு நல்லா. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாதா? அது மாதிரி வரல. நான் ஏர்ஃபோர்ஸை விட்டுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அந்த கம்பெனி இங்கே எந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த கம்பெனி டெல்லியில் தான் இருக்குது. என்ன என்னுடைய குவாலிஃபிகேஷன், நான் பிஏ தனியாக படித்தேன். அப்புறம் ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங், இந்த 3 இருந்தால் வேலை எங்கேயும் கண்ணை முடிவு கொடுப்பான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் டவுட்டு, இவங்க ஜாதி பார்த்தானே எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், டெல்லியிலேருந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், அவங்க வந்து இந்திரா காந்திகிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணவர். அவர் எனக்கு தெரியும், நாடகத்துக்கெல்லாம் வந்திருக்காரு, என்னுடைய ஃபேன். அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் ஒரு லெட்டரை கொடுத்தாரு. அந்த லெட்டரின் பேரில் இந்த என்ஃபீல்டு குரூப்பில் எனக்கு வேலை கிடைச்சிது. இங்கே சென்னையில், சென்னை அம்பத்தூரில் வேலை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் கல்யாணம் பண்ணேன். அப்படி தான். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் காத்தாடு ராமூர்த்தி ட்ராமாக்களில். சென்னையில் குடி வந்த இடம் முதல்ல அம்பத்தூரா? மயிலாப்பூர். மயிலாப்பூர். அம்பத்தூர் வேலை பார்த்த இடம் தான்.
மயிலாப்பூர் தான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், ஆ இதுதான் நான் பார்த்த ஊர். ஓ அங்கேயே இருந்தேன் ரொம்ப நாளாக. நம்மளுக்கு ஜாலியாக இருந்தது.